இருப்பான். எல்லாரும் கட்டாம இருக்கும்போது அப்படி இருக்கிறதா நல்லதுன்னு மனசுல பதிஞ்சு போயிடுது. ஒருத்த மட்டும் கட்டிக்கிட்டு போனா என்ன செய்யுமா, எல்லாம் சட்டை வெட்டி போட்டு இருக்கும் போது ஒருத்தன் சட்டை வெட்டி இல்லாம போனான்னு வைங்களேன், அப்ப அவனை கேள்வி பண்றோம். ஆனா எல்லாரும் சட்டை வெட்டி இல்லாம இருக்கும்போது ஒரே ஒருத்தன் சட்டை போட்டு போனான்னு வைக்க அவனு கேள்வி சட்டை போட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சினிமாக்களை பார்த்து, சினிமா ஹீரோக்களை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, ரஜினிகாந்தை பார்த்து, அமிதாப் பச்சனை பார்த்து, தர்மேந்திராவை பார்த்து, சரத்குமாரை பார்த்து, சஞ்சீவ் குமாரை பார்த்து வந்துட்டு நம்மளே இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது. இந்த சினிமாக்கள் வந்த பிறகு, இந்த சினிமாக்கள் ஹீரோக்கள் காட்டின பிறகு, இதுதான் ஆம்பளை இருக்கக்கூடிய அடையாளம் மாற்றின பிறகு என்னவாவது ஒருத்தர் தாடி வச்சு அது வித்தியாசமா தெரியுது. ஆனா கேள்வி எப்படி கேட்கணும்னு கேட்டா, ஏன் நீங்க தாடி வைக்கிறேன்னு கேட்கணும். ஏன் வச்சிருங்கன்னு கேட்கணும். ஏன் வர்ற தாடியை நீங்க எடுக்கிறீங்க, ஆம்பளைக்கு தானே வருது. கேள்வி எப்படி வரணும்னா, எதுக்கு வைக்காம இருக்கிற அப்படின்னு கேட்க, உண்மையை கேட்க ஆரம்பிக்கணும். ஆம்பளை கண்டின சிங்கமா நினைப்பா அப்படின்னு கேட்கணுமே தவிர, தாடி என்பது அழகற்றதுங்கிறது தப்பான ஒரு நம்பிக்கைங்க. தாடி தான் உண்மையில அழகானது, அதான் கவர்ச்சியானது. நீங்க இதை எங்க கண்டுபிடிக்கலாம், மிருகங்கள்ல பார்க்கலாம். இது அழகா இருக்கும். ஆண் சிங்க அழகா இருக்குமா, பெண் சிங்க அழகா இருக்குமா? ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். சேவல் அழகா இருக்குமா, கோழி அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும். ஆண்மொழி அழகா இருக்குமா, பெண்மொழி அழகா இருக்குமா? ஆண்மொழி தான் அழகா இருக்கும். அது மாதிரி ஆம்பளை அழகா, பொம்பளை அழகான்னு ஆம்பளை தான் அழகு. ஆனா ஆம்பளை கண்ணு பொம்பளை அழகு. பொதுவா பார்த்து என்னது இல்ல கிடையாது. மனித இனத்துக்கு பெண்கள் அழகு கிடையாது. அதாவது ஒரு மயிலுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்றோம், ஆம்பளை அழகா இருக்கான், கம்பீரமா இருக்கான்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணுக்கும் அதனுடைய பெண்ணினம் அழகாக தெரியுது. ஆண்மையுடைய கண்ணுக்கு பெண்மைக்கு அழகா தெரியும். நம்ம பார்க்கும்போது ஆண்மையில் அழகா தெரியும். அப்படி அழகா தெரிஞ்சாதான் வாழ்க்கை ஓடும். அதுக்காக கடவுள் என்ன பண்றாரு, நம்மளை ஏமாத்துறாரு. ஏமாத்துறதா இருக்குது, அதான் அழகு நினைச்சுட்டு போறா. அது அப்படிங்கிறதுனால நம்ம அழகுன்னு சொல்றமே தவிர, உண்மையில் அழகுதான் ஆம்பளை தான் அழகுங்க. அதனால தாடி வைக்கிறது இஸ்லாத்துல இயற்கையா உள்ளது இருக்க வேணாம். அது போக செலவு வைக்கிறது, பட்ஜெட் கம்மி, இதுக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டியது, சேமிக்காம எவ்வளவு செலவாக தெரியுமா? அது எவ்வளவு பிரச்சனை, ஒரு வீடு கட்டி பண்ணலாம். நீ வாரம் டெய்லி சேவ் பண்றாங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் கணக்காகும் உண்டியல போட்டு வச்சீங்கன்னு சொன்னா ஒரு சொத்து வாங்கி போடலாம். அவ்வளவு செலவாகவும் இந்த முடியை நீக்கிறதுக்காக வேண்டி பட்ஜெட் ரொம்ப அதிகமா போகுது. அதுபோக அதுக்கு இந்த சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 25-30-35 வயசு தெரியாது. அப்புறமேல் பாத்தீங்கன்னா உங்க கூட வள்ளியாருக்கும் ட்ரெயின் அடிச்ச மாதிரி இருக்கும். செஞ்சு சேவ் பண்ணி 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 கருத்து போய் கடைசி முக்கியமா வெள்ளையா இருக்கும், முகலா வெள்ளையா இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், 35 வயசு மேல பெயிண்ட் கருப்பு பெயிண்ட் வர மாதிரி போகும். அப்ப அந்த மாதிரி தோலை கெடுக்க நல்லா தெரியும். இந்த சருமத்தை திருப்பி திருப்பி வலிக்கும் போது இந்த சருமம் கெட்டு போகுது. சருமம் கெட்டு போயிடுச்சுன்னா உள்ள வரைக்கும் பல்லு வரைக்கும் அது தொலைப்படுகிறது. அதனுடைய உறுதிப்பாட்டை கூட ஒரு சிலையை பாதிக்கும். இப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தாடி வைக்கிறது அழகானது. எல்லாரும் வச்சு பாருங்க, வைக்காத ஆட்கள் கேள்விக்குறையில மாறிடுவாங்க. எல்லாரும் வச்சிருக்கீங்களா? அடுத்து இறைவனின் துணையோடும் தயவோடும் நம் மனவர் மீதும் சாந்தியும் சமாதானம் நிறுவட்டுமாக. இதை சொன்ன உடனே நம்முடைய இந்து மத தலைவர்லாம் தொப்பு போட்டவங்களுக்குலாம் ஒரு சால்ராடின்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஏன் சொல்லலாம்னா, இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாராவது அங்கங்க அக்கம் பக்கத்தில் திரும்பிட்டு இருந்தாவோ, இல்ல மாற்று மத சகோதரன் சொல்லக்கூடிய இந்து மதமோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களோ தயவு செஞ்சு நான் பேப்பரை மட்டும் உன்னிப்பா கவனிச்சிருங்க. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டு உடனே உட்கார வரல, அதை மட்டும் பாருங்க. மாமா, உங்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் 6 இஸ்லாமியருக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி, ஒரு செய்தி இந்த டிசம்பர் 6. ஏன் இந்த டிசம்பர் 6 நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கும் இந்து மத சகோதரருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை, ஒரு வெறுப்பை காமிக்கக்கூடிய ஒரு செய்தினா, அயோத்தியில சர்ச்சைக்குரிய இடத்துன்னு சொல்லி சொல்றாங்க. மசூதி இருந்ததாக பாபர் மசூதி, அதில் ராமர் பிறந்ததாக சொல்லக்கூடிய அதே இடம் அயோத்தின்னு சொல்றாங்க. இந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததாக கூறப்பட்டு அது இருக்கிறதாக சொல்லி நீங்க டிசம்பர் 6க்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல ராமர் இருக்கிறார், அதுதான் பிறந்தார், அது ஒரு இந்து மதத்தான் பாத்தியப்பட்டது, அதை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சண்டை போட்டுக்கோ இந்து மதத்தை சார்ந்தவர்கள், நான் அல்ல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா அல்லது பாபர்
என்னைக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வயசு கிடையாது. எனக்கு 27 வயசு தான் ஆச்சு. அதை நான் படிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது 2006 காஷ்மீருக்கு அடுத்ததாக கூறக்கூடிய ஒரு விசமிகள் நெல்லை மாவட்டத்தில் குட்டி காஷ்மீர் மேலப்பாளையம் தீவிரவாதிகள் பதுங்கிருக்காங்களா. வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்டு இருக்கு. இந்த கோர்ட் தீர்ப்பு எதுவானாலும் சரி, நல்லா கேட்கலையா, ஒத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மத சார்ந்தவங்க எல்லாரும் கேட்டுங்க. தீர்ப்பு எதுவானாலும் சரி, அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னாங்க. யார்? இஸ்லாமியர்கள். அதே இந்து மத சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிஜேபி சேர்ந்த அஸ்வாமி சொல்லியிருக்காரு, அவரு கோர்ட்டில் தலையிடக்கூடாது, தீர்ப்பு நாங்கள் எதுவானாலும் கட்டுப்பட மாட்டோம். இவர் எங்க இருக்காரு? இந்தியாவில் இருக்காரு. இந்தியாவில் இறையாண்மை கட்டுப்பட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கோம். நீங்க தீர்ப்பு கட்டுப்படும் போது நாங்களே தீர்ப்பு கட்டுப்படாது. இது யாராவது இந்து மத சார்ந்தவங்க யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு தான் கிடையாது. கலைஞர் சொன்னாரு, இந்த சேவை சட்டத்திட்டத்துல ராமர் எந்த கல்லூரி பிரச்சனை அதை யாராவது ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் யாரும் ஏற்று பேசுனா பேச மாட்டோம். மாணவன் கம்மி, நானே சொல்றேன். அதுக்கு சொல்றேன், ஏன்னா நானே சார்ந்தவங்களாமா, அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்ச்சி தௌஹீத் ஜமாத், தௌஹீத் என்ன தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுவோம். நாங்க ஓடிய கொள்கையை நம்ம நாட்டில் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். மாற்று ஒரு தகவல் நாங்கள் கும்பிடிய பேசக்கூடாது அப்படின்னு அவங்க உணர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இதே டிசம்பர் 6க்கு மட்டுமல்லாமா, நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன போதும், நாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம், பத்தியா காரியத்தை திருப்பூர் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கல, இந்த நிகழ்ச்சி நோக்கி பண்ணாமா, எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமானால், ஆட்சேபனைகள் இருக்குமானால் அதை எங்களை குறித்து சொல்லுங்க. உள்ளவராமா, நம்மள இறைச்சியவாதியுமா, இறைவனை ஜட்ஜ்மெண்ட் ஆகி மட்டும் பார்க்க முடியாது. தியாகத்தாது மறுமை நாளுக்கு பயந்து மட்டும்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அதுதான் இஸ்லாம் இந்து மதத்துக்கு எதிராக சொல்லல, இந்து மதத்துக்கும் உண்டு. இந்து மதம் நீங்க ஒத்துக்கிட்டது கடவுள் தீர்ப்பு, நடு தீர்ப்பு. அங்க யார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் நீங்க 11 நீங்க இருக்கீங்களா, ஏமாதான் கடவுள் போகுது. நீங்க ஒரு கிலோமீட்டர் கேட்க, நீங்க ஆன போடுறோம், நாங்க கிலோமீட்டர் கேட்டுருக்கோம். இது மாதிரி ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6க்கு இந்த இஸ்லாமியர்களுடைய மனவேதனைக்குள்ள ஆக்கி 16 வருடமாக இந்த இடத்தை எங்க கொடுத்துருங்க, இந்த இடம் எங்களுக்கு மாற்றப்பட்டது மாமா. அது தீர்ப்பு எதுவாக எனக்கு தெரியாது. கடவுள் தீர்ப்பு, கடவுள் சாட்சியாக அது யாருக்கு உரியதோ அதை அவரோட ஒப்படைங்கள். அது எந்த தீர்ப்பாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6 மையமாக வைத்து இந்த சர்ச்சைக்குரிய இடத்தை ராமர் இருக்கிறாரா, பாபர் இருக்கிறாரா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லாமா. ஏன்னா நீங்கள் நானும் சந்தோஷமா ஆகணும், நீங்கள் நானும் சகோதரத்துவம் ஆகணும். நாளைக்கு கடவுள் கேட்கக்கூடிய தீர்ப்புக்கு சகோதரனாக நீ மாற்றுவ சகோதரன் நீ அரவணைத்து பேசினாயா, மனதால உடலால பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்ல அவன் மன்னிக்க மாட்டான் என்று உங்களுடைய கட்சி சொல்கிறது. அதுபோல இந்த இடம் விட்டு கொடுத்தோம்னு நான் சொல்றேன். நீங்க அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு கியாமத்துக்கு பயந்தே சொல்லணுமா? நீங்க முதலே சொல்றீங்க, ஒரு நாளும் போராட்ட கியாமத்துக்கு பயந்து சொல்றோம். இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் கியாமத்துக்கு பயந்து சொல்றோம். நாங்க போராட்ட உருவம் ஆதரிக்கல. மறுநாள் பேப்பர் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. அதான் உண்மைமா இரவு சாட்சியாக இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இடத்துல உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அதை அப்படியே ஒப்படைச்சிருவோம். நம்ம 2 சகோதர வாழ்வுக்கு நாங்கள் முயற்சி, நாங்கள் ஐயா தர்மயோட சார்பாக நாங்கள் எடுத்தால் மனமுகந்து அது வருவீங்களா, வரமாட்டீங்களா மட்டும்தான் கேள்வி. ஏதாவது கோபத்துக்கு வந்து மதிச்சிருவாங்க. நல்ல கருத்துக்கள்லாம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அது ராமர் பிறந்த இடம், அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது, அதை பாபருங்கிற மன்னர் இடிச்சாரு, இடிச்சுட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டினாரு, அதனால எங்களுக்கு திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன சொல்றோம், கிடையாது, கோயில்லாம் கிடையாது, அது துவக்க காலத்திலிருந்து பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல உள்ள எது அவங்க தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் படிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஆய்வு பண்ண சொன்னா அதனுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியும்? இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் பாபர் அதை இடிச்சிட்டு கோயில் இருந்தது, கோயில் இடிச்சிட்டு இருந்தாரு, பள்ளிவாசல கட்டினாருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. பாபர் நிஜமாக இடித்திருப்பாரு. ஆனால் நாங்க இப்ப சொல்றோம், பாபர் இந்துக்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருப்பாரு.
கண்டிப்பா அதை நாங்க வந்து வச்சுக்கிறோம் கூடாது. இந்த மார்க்க சட்டத்தில் அனுமதி கிடையாது. இன்னொருத்தங்களுடைய பொருளை அபகரித்து அதுல போய் வழிபாடு நடத்தினா வழிபாடு செல்லாது. உங்க இடத்துல நான் திருட்டிட்டு வந்து அதுல வந்து நான் தர்மம் செஞ்சா செல்லுமா? செல்லாது. நீங்க மார்க்கமே அனுமதிக்காது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்திலையும் கோவிலாக இருந்ததே கிடையாது. இதை நல்லா வழங்கிக்கணும். எதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாபர் இடிச்சாங்கிறத டாபிக். பாபர் வந்து இடிக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை அரசாங்கத்துடைய ஆவணங்கள் இருந்து அவங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா பாபர் வந்து அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. அதுக்கு பேர் பாபர் நாம உயிர். பாபர் வந்து பாரசீக மொழியில அவருடைய மகன் ஹுமாயூனுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொல்றாரு. அது நிறைய போதனைகள் அதுல வரும். அந்த அறிவுரையில ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா, மகனே நீ வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறார். எனக்கு பிறகு அந்த காலத்தில் வாரிசு முறை தானே, அப்ப நிகழ்வு சொல்லலாம். அப்ப எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ ஆளப்போகிறாய். இந்த நாட்டில் இந்து மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவங்க மனம் புண்படி நீ நடந்தால் உன்னால் ஆள முடியாது. அதனால நீ என்ன செய்யணும் கேட்டா, பசுமாடுகளை பலியிடுவதை அதை உருவாக உட்கொள்வதை நீ நிறுத்திக்கொள். உன் மார்க்கத்தில் இருக்க அனுமதி இருந்தாலும் இந்துக்கள் வந்து அதை புனிதமாக கருதி அதனால் உன்னை வந்து நிறுவாங்க நிறுத்துவாங்க. நிறுத்தினா உன்னால ஆள முடியாது அப்படின்னு சொல்லி உயில் எழுதுறாங்க. இந்த உயில் எங்க இருக்குன்னு கேட்டா, டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மியூசியத்தில், அந்த தேசிய நேஷனல் அருங்காட்சியகம், நேஷனல் மியூசியம், அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த பாபர் நாமாங்கிற அந்த உயில் இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்ன ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாரு? இந்துக்கள் எதிர்ப்பு வருவதற்காக வேண்டி நீ மாமிசம் சாப்பிடாது, மாடு சாப்பிடாதுன்னு மகனுக்கு சொன்ன ஒருத்தர் வந்து கோவிலை இடிச்சா இந்துக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அது நினைக்க மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கோவிலை இடிச்சிருந்தா அன்னைக்கு அவர் ஆட்சி போயிருக்காரா? அவர் சின்ன நம்பர்ல வந்தார். இப்போச்சு நாங்க 20% இருக்கிறோம் இந்தியாவில். அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் 1.5% இருக்க மாட்டாரு. அப்ப 1.5% இருக்கக்கூடிய 98% மக்கள் எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டு ஆள முடியுமா? அப்ப முழுக்க முழுக்க அந்த மக்களை அனுசரிச்சா தான் ஆள முடியும். அனுசரிச்சதுனாலதான் 200 வருஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. வெள்ளக்காரன 200 வருஷம் நம்ம சகிக்கல. முஸ்லிம் மன்னர்களை 800 வருஷம் இந்து சமுதாய மக்கள் சகிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எங்க காட்டுது? அவங்க அந்த மாதிரி பண்ணல. இது ஒரு பெரிய ஆதாரம். அடுத்து என்ன? பாபர் வந்து கோயிலை இடிச்சிருந்தான்னு வைங்க, பேச்சுக்கு இடிச்சிருந்தாருன்னு சொன்னா, இடிச்சுட்டு பள்ளிவாசலை கட்டியிருந்தாருன்னு சொன்னா, பாபருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு. ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வர்றா? அக்பர் வர்றாரு. பேரன் அக்பர் வந்து பாபருக்கு பேரன். எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. பாபர் காலத்துக்கு பிறகு ஹுமாயூன் வந்து 25 வருஷம் மன்னராக இருக்கிறாரு. ஹுமாயூன் இறந்த பிறகு ஆட்சிக்கு யார் வர்றா? அக்பர் வர்றாரு. அக்பரை பொறுத்தவரை 25 வருஷம் தான் ஆகுது. பாபர் வந்து கோவில் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா அதை நேரடியாக பார்த்த ஒரு சமுதாய தலைமுறையே இருந்திருக்கும். அக்பர் காலத்தில் 25 வருஷம் வந்துடுவாங்க. பாபர் இடிக்கும் போது ஒரு 20 வயசு வாழ்க்கை இருந்தால் அவன் அக்பர் காலத்தில் 45 வயசுக்காரன் இருப்பான். பாபர் வந்து கோயிலை இடிக்கும் போது 25 வயசு உள்ள ஒருத்தன் இருந்தா அவன் அக்பர் காலத்தில் 50 வயசு உள்ளவனாக இருப்பான். அதனால பார்த்தவன் இருப்பான். 25-100 வருஷம் ஆகல. 25 வருஷத்துக்கு அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பர் எப்படிப்பட்டவரு? முஸ்லிம் மன்னர்கள்லயே அவர் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசமானவர்? நான் முஸ்லிம் இல்லைன்னு சொன்னவர். முஸ்லிம் மன்னர்கள்லயே நான் முஸ்லிம் கிடையாதுன்னு சொன்ன ஒரே மன்னர் யாரு? அக்பர் தான். அவர் தீன இலாகின்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்குனார். பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அக்பர் என்ன செஞ்சாரு? தீன இலாகி, இறை மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மதத்தை நிறுவினார். ஒரு மதத்தை நிறுவினால மதத்தை போகிறதா இருக்கும். இஸ்லாத்தில் இருந்து வேற ஒரு மதத்தை உண்டாக்குனார்னு சொன்னா அவர் யாரும் இல்ல, முஸ்லீம் இல்ல. அது போக அவர் வந்து தன்னுடைய ராணுவத்திலையும் முக்கிய பொறுப்புகளையும் ரஜபுத்திரர்களும் வச்சார். முஸ்லீம்கள் யாரும் வைக்கல. அவருடைய குருநாதர்கள் ரஜபுத்திரர்கள் தான். அவருடைய அந்த பொருட்கள் இருந்து ரஜபுத்திர பெண்கள் தான். அவருடைய ராணுவத்தில் இருந்து ரஜபுத்திரர்கள் தான். முஸ்லீம்களை முழுமையா ஓரம் கட்டிவிட்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்வதைத்தான் அப்படி முழுக்க முழுக்க கேட்டு நடந்தார். அவங்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்தார். அதனால இந்த இந்துத்துவ சக்தி அத்வானி உட்பட அக்பர் பாராட்டுவார்.
அத்வானி, வாஜ்பாய் உட்பட அந்த மன்னர்களை யார் வந்து பாராட்டுவாங்க? அக்பர் தான் பாராட்டுவாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு என்னஞ்சாரு, ஒரு முஸ்லீம்களை வந்து ஒதுக்குற ஆளா கூட இருந்தாருன்னு சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன், பாபர் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் காலத்துல கண்ணால பார்த்தவங்க அக்பர்கிட்ட போய் உங்க தாத்தா எங்க கோயில் இடிச்சிட்டாரு, இந்த பள்ளிவாசல் தந்துருங்க அப்படின்னு கேட்டுப்பாங்கல்ல, கேட்டா கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப அக்பர் காலத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு வரவே கிடையாது. இப்படி யாரும் கேட்கவும் கிடையாது, கேட்காமலே கொடுக்கக்கூடிய அக்பர் இருந்தாரு. அப்ப அப்போலாம் இது ஒரு சர்ச்சையாக வரவே இல்லை. கோவில் வச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாங்க அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சையும் வரவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாபர் வந்து இந்து கோயில்களுக்கு வந்து மானியம் கொடுத்து அயோத்தியில் 5 கோயில் இருக்குது. 5 கோயில்களுக்கு பாபர் வந்து அரசாங்கத்துக்கு மானியம் கொடுக்கிற சொத்து பட்டயத்தில் பட்டை கொடுக்குறாங்க இந்த காலத்து பேப்பர்ல. அப்படி பேர அந்த காலத்துல சொத்துல பட்டமா தயாரிச்சு அதுல கைவெட்டுமா வெட்டி அதெல்லாம் ரெக்கார்டா கொடுத்தாங்க. செப்பு பட்டயம் பேரு. இந்த செப்பு பட்டயத்தை கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க, மக்கள் பாக்குற மாதிரி. இது பாபர் எங்களுக்கு கொடுத்த நிலம், பாபர் இந்த கோயில் கொடுத்த மானியம் சொல்லி அது எந்த அயோத்தியில கோவிலை இடிச்சாருன்னு சொல்றாங்களோ அந்த அயோத்தியில் இருக்கிற 5 கோயில்களுக்கு பாபர் வந்து மானியம் கொடுத்த ஆதாரம் எங்க இருக்கிறது? அயோத்தியில் இருக்கிற 5 கோயிலையும் அது அந்த கல்வெட்டை அந்த செப்பு பட்டையை இந்த மக்கள் பாதுகாத்து வர்றாங்க நன்றியோட. அப்ப இப்படிப்பட்டவரா இடிச்சிருக்காரா? இடிச்ச இருக்குமா? அதை விடுங்க. ராமாயணம் வந்து வால்மீகி தான் என்ன செய்யறாரு? ராமாயணத்தை எழுதுறாரு. அவர் எந்த மொழியில் எழுதுறாரு? சமஸ்கிருத மொழியில் எழுதுறாரு. சமஸ்கிருத மொழி வந்து மக்களுடைய பேச்சு மொழி கிடையாது. உயர் சாதி மக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். தவிர மக்களுடைய பேச்சு மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது கிடையாது. அதனால வால்மீகி எழுதுற ராமாயணம் இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள சின்ன நம்பர்ல உள்ள மக்களுக்கு தான் தெரியுமே தவிர பிராமணர் கூட அனைவருக்கும் தெரியாது. அனைவரும் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க. ரொம்ப சின்ன பிராமணர்கள்லயும் ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் மக்களுக்கு தான் என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியும். அவங்களுக்கு தான் ராமாயணமும் தெரியும். மக்களால் ராமரை பற்றி அறிந்து கொள்வதற்கான நூலாக வால்மீகி ராமாயணம் இருக்கவில்லை. ராமரை பற்றி எப்ப அறிய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? துளசிதாசன் ஒருத்தர் வர்றாரு. அவர்தான் சமஸ்கிருதத்தில் இருந்த ராமாயணத்தை இந்திக்கு மொழிபெயர்க்கிறார். வால்மீகி தான் ராமாயணத்தை ஃபர்ஸ்ட் எழுதுறாரு சமஸ்கிருதத்தில். அது மக்களுடைய பேச்சு மொழி இல்லாதனால யாருக்குமே சென்று அடையல. ராமர்னா யாருமே யாரும் தெரியாத போகலாம். வால்மீகி ராமாயணத்தை பார்த்துவிட்டு ராமர் ஒருத்தர் இருந்தாரு என்கிற மாதிரியான ஒரு ஆதாரமுமே கிடையாதுங்க. அப்புறம் துளசிதாசர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த ராமாயணத்தை வந்து சமஸ்கிருதத்தில் இருந்து இந்திக்கு மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் கம்பர் தமிழ் கொண்டு வர்றாரு. அது அதுக்கு முன்ன காலத்துல. அப்ப இந்த ராமாயணத்தை சமஸ்கிருதத்திலிருந்து இந்திக்கு வந்த பிறகுதான் ராமர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அவதாரம் வைணவ பெருமாளுடைய ஒரு அவதாரமாக அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்து மக்களுக்கு வருது. இந்த துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா? அது முக்கியமான பாயிண்ட். துளசிதாசருக்கு பிறகுதான் ராமரை பற்றி மக்கள் அறிகிறாங்க, இந்திய மக்கள். துளசிதாசருக்கு முன்னாடி ராமரை பற்றி யாருக்கும் தெரியாது. வால்மீகி ராமாயணம் யாருக்கும் சென்றடையவில்லை. அந்த காலத்தில் பிரசுகள் பத்திரிகை எல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு காப்பி வச்சிருந்தது. அதை எழுதி வச்சு அருங்காட்சியகம் உட்கார்ந்து போகணும், அவ்வளவுதான். அப்ப துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா? பாபருடைய காலம். பாபரும் துளசிதாசரும் ஒரு காலத்தில் உள்ளவங்க. இப்ப நான் கேட்கிறேன், ராமரை பத்தின மெசேஜ் அப்பதான் வருதும் போது ராமருக்கு கோயில் எடுத்திருப்பாங்க. துளசிதாசர் ராமாயணம் வந்து அதை மக்கள் அறிந்து அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராமர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு, நம்ம வழிபடணும் என்கிற எண்ணமே மக்களுக்கு வருதுன்னா ராமரை பற்றி யாரும் பேச்சு இப்பதான் வரும். எப்ப வருது? பாபர் காலத்துல. அப்படி கோயில் இருப்பாங்க. ஒரு ஆளை கோயில் இருக்கிறதா இருந்தா அவரை பற்றி ஒரு தெய்வம் நம்புறவங்க கட்டுவாங்க. தெய்வம் நம்ம முடிஞ்சு கட்டுவாங்களா? அப்ப துளசிதாசரும் பாபரும் ஒரே காலத்தில் வாழ்றாங்க. அவருடைய ராமாயணத்துக்கு பிறகுதான் ராமரை பற்றி இந்திய மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்ப என்ன நடந்தது? இப்ப நடந்த கோவில் அங்க இருக்கல. இந்த பள்ளிவாசல் இருந்த இடத்திலோ அல்லது அயோத்தி முழுவதுமோ வேற கோயில்கள் இருந்தனவே தவிர ராமருக்கு கோவில் கிடையாது. அவ்வளவுதான். நம்ம நாட்டில் பெரிய அறிஞராகவும் நம்ம ஜனாதிபதிகளே பெரிய அறிவாளியாக கேட்டா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். அதெல்லாம் ஆசிரியர்களாக அணு ஆயுதத்தை கொடுக்கிறது அவர் உண்டாக்கி இருக்கலாம். பெரிய அறிவாளி. நம்ம நாட்டில் இருந்த ஜனாதிபதிகளிலேயே பெரிய ஜீனியஸ், பெரிய சிந்தனையாளர், பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டா
சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைப்பட்டிருப்பார்ல, டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா, அவர் தான் பெரிய ஜீனியஸ், அறிவாளி. அவருடைய மகன் வந்து சர்வப்பள்ளி கோபால். இந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் வந்து சர்வப்பள்ளி கோபால். அவர் எழுதுகிறாரு, ராமரை இந்து மக்கள் கடவுளாக வழிபட்டதும் அவருக்கு கோவில் எழுப்பியதும் 200 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதுக்கு முன்னாடி ராமரை பற்றி இந்தியாவில் யாருக்கும் தெரியாது, ராமருக்கு கோவில் இருந்ததும் கிடையாது என்று சொல்லி பெரிய வரலாற்று ஆய்வாளராக இருக்கக்கூடிய சர்வப்பள்ளி கோபால் சொல்றாரு, அவர் இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்று உள்ளவர், ஆழ்ந்த பிடிப்பு உள்ளவர். இப்படி ஏராளமான இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் இது வந்து இருக்கிறாங்க. அப்ப கோவில போய் இடிச்சாங்கிறது பொய். இடிச்சு முதல்ல கோயில இல்லையே, உலகத்தில் ஒரு கட்டளையே, உலகத்திலேயே ராமரை வந்து அறிஞரே 200 முன்னாடிதான். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ராமர் கையத்தில் கோயில் கட்டி இருப்பாங்க என்று யார் கேட்கிறா? முஸ்லீம் கேட்கல, சர்வப்பள்ளி கோபால் கேட்கிறார். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? இது வந்து எந்த கிற்கன்னு செய்ய மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், சிறுபான்மை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவன் இந்துக்கெல்லாம் மதிக்கிற கோயிலுக்கு கிற்கனா இருக்கிறது, வேற இடமே மன்னர் கழிக்காத கேட்கிறேன். எனக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு ராஜாவுக்கு நாடு அவனுக்கு சொந்தமானது. ஒரு பள்ளிவாச கட்டுறதா இருந்தா மெனக்கட்டு போய் என்னடா கோயிலுக்கு தேடி பார்த்து அது போய் இடிச்சுட்டு எந்த கிற்கனாச்சும் செய்வானா? இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சியாளர் செய்வானா? நியூஸ் கூட செய்ய மாட்டான். அப்ப ஆட்சியை தக்க வைக்கிற ஒரு கோயிலுக்கு இடிச்சான்னு சொல்லி அந்த இடத்துல பள்ளிவாசல் நிறுவனான்னு சொன்னா அது வந்து நியூஸாக தான் இருந்திருப்பான். கிற்கனா இருந்திருக்க மாவட்டம் அப்படி இல்லாம இருந்தது சொல்லிட முடியாது. அப்ப நிறைய இருந்துச்சுனாச்சா இருக்கிறார்கள் கோயில் தான் அடிச்சாங்க. கோயில் அடிச்சாங்க சொன்னா இது வந்து 1949ஆம் ஆண்டு வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்ச மறு வருஷம் 1949, இந்த 49 வரைக்கும் வெள்ளையர்கள் 200 வருஷம் ஆட்சி செஞ்ச காலத்திலையும் அதற்கு முந்தி ஒரு 200 வருஷ காலத்திலையும் எந்த சட்டத்திலாவது கோவில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற வழக்கு எந்த அரசாங்கத்திலாவது இருந்ததா? அந்த முஸ்லீம் மன்னர்கள் காலத்திலையும் வழக்கு வரல. கிறிஸ்தவர்கள் 200 ஆண்டு வாழ்ந்தாங்களே, ஆட்சி பண்ணாங்க, அவங்ககிட்ட போய் முஸ்லீம்களின் இடத்தை இடிச்சுட்டு கோயில் எடுத்தாங்க, வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு இருந்தால் வெள்ளக்காரன் வாங்கி கொடுத்திருப்பான். வெள்ளக்காரன் காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வரவே இல்லை. இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? 1949ஆவது வருஷத்துல ஒரு 21 தொழில்நுட்ப முஸ்லீம்கள் எல்லாம் வீட்டுக்கு போன பிறகு பள்ளிவாசலை உடைச்சி ராத்திரியோட ராத்திரியா அங்க உரை நிகழ்ச்சி ஒரு மேடை போட்டிருப்பாங்க. அந்த மேடைக்கு மேல ராமர், லட்சுமணர், சீதை இந்த 3 சிலைகளை அவரை வச்சுவிட்டு இரவாக ஒரு கும்பல் ஓடி போயிடுறாங்க. இப்ப காலையில முஸ்லீம்களுக்கு பார்க்கும்போது உள்ள சிலை இருக்கிறது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் 1949 போடப்பட்ட எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுத்திருந்தா ராமர்கள் பஞ்சாயத்து இருக்காது. அந்த 50 வரை முடிச்சு உள்ள பிடிச்சு போட்டு தண்டிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாயத்து இருந்திருக்காது. அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க கேட்டா, ராமர் வந்து தன்னுடைய ஜென்மஸ்தானத்திலே தானே அவதரித்து விட்டார். இவையாவுடைய பணியை வச்சுட்டு அவரா வந்துட்டார். ராமர் வந்து அவருடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து அவதரித்து விட்டார்னு சொல்லி கிளப்பி அது எங்களுக்குரியதான். அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் தான் முதல்ல இந்த பிரச்சனை எழுப்பினார்களே தவிர பாபருடைய காலத்திலிருந்து சுதந்திர இந்தியா வரைக்கும் 500 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 460 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட ஒரு ஆட்சியாளருக்கு கூட ஒரு வார்த்தையாக கூட ஒரு போராட்டமாக கூட கோயிலில் இருந்து பள்ளிவாசல் அடிச்சாலும் வந்தது கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? கோயிலில் சிலையை வச்சாங்க. அப்புறமேல பள்ளிவாசல் கோயில் பூட்டி வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நேரு காலத்தில் நேரு பிரதமராக இருக்கும்போது கோவிந்த வல்லபந்து ஊட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு பூட்டினாங்க. அப்புறமேல வழிபாட்டுக்கு வந்து விடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பூஜை செய்ய உள்ள போகலாம்னு சொன்னாங்க. அப்புறம் கருசை செய்யணும்னு சொன்னாங்க. அப்புறம் போய் இடிச்சாங்க. 91 இடிச்சாங்க. 49 ஆரம்பிச்சாங்க. 92 பிரச்சனை ஆரம்பிக்கல. 1949 சிலை இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா, இதுக்கு வந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இந்து மதத்தினுடைய பண்டிதர்கள் புராண இதிகாசத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் போனா அயோத்தி இல்லைங்கிறது ஆதாரம் தனி விஷயம். இது அயோத்தி நேபாளத்தில் இருக்கு. அங்கேதான் ராமர் பிறந்தாரு. இந்த ஊர்ல அயோத்தி கிடையாது. அயோத்தி சரையு நதி ஓடுங்கிறாரு. அயோத்திக்கு 40 கல்லுதான் சரையு நதி இருக்கு. அப்ப அந்த ஊரை மாறி வேற ஊரை தெரிகிறது. அது நிறைய ஆதாரங்கள் ராமர் புத்தகங்களும் போட்டுக்கிறோம். அந்த அட்ரஸ் கொடுத்தவங்க அனுப்பி கொண்டு வர மறந்துட்டாங்க இருக்கு. அதுல அந்த வரலாறு நாங்கள் தெளிவுபடுத்திருக்கோம். இப்ப என்ன நாங்க சொல்ல வர்றோம்னு கேட்டா, இந்த பள்ளிவாசலை விட்டுட்டா என்னன்னு கேட்கறீங்க.
அது மாற்றம் இல்ல, விட்டுலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனால் இடிச்சவர்கள் என்ன சொல்லி இடித்தார்கள்? 3000 பள்ளி இருக்கிறது, அதுல ஒண்ணு மொழி இடிச்சிருக்கணும், இன்னும் வரிசை அடிச்சுட்டே இருக்க. அவர்களுடைய கொள்கை என்ன சொன்னாங்க? இன்னும் பேசிட்டு இருக்காங்க. 3000 பள்ளிவாக்கு முதல்ல இருக்கா, முதல்ல அயோத்தி, அடுத்தது மதுரா, அடுத்தது காசி, இன்னும் 3000 பள்ளிகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் இடிச்சு கோயில இடிச்சு பள்ளிகளை கட்டினாங்க. பொய்யா ஒரு கலவரத்தை உண்டாக்கி நமக்குள்ள நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக வேண்டி 3000 பள்ளி இடிச்சிருந்தா இந்த மக்கள் எல்லாம் முடிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. 98% இருக்கிற மக்கள் 2% மக்கள் பயந்துட்டு இருப்பாங்களா? இந்த காலத்துல பயப்படலாம். இந்த காலத்துல வீரர்கள் துப்பாக்கினா பயப்படலாம். அந்த காலம் கத்தி அறுவாங்க, நம்பரை வச்சுதான் கட்சியை தீர்மானிக்கப்படும். இந்த காலத்துல 10,000 பேரை ஒரு 10 பேர் நடத்தலாம். எங்க ஏக பாட்டு சொல்றா உங்க 50 பேர் நாம கட்டிடுவாங்க. இப்படி துப்பாக்கி யாரும் இருக்க மாட்டேங்க, ஒரு துப்பாக்கி இருந்தா போதும். ஆனா கத்தியை வச்சுட்டு இருந்தா 4 உடம்பு காம்பனா முடிஞ்சிருக்காது. அப்ப அந்த காலத்துல ஆயுதம் என்ன ஆயுதம் வச்சிருந்தாங்க? பருவ காலத்துல கத்தி வச்சிருந்தாங்க, ஈட்டி வச்சிருந்தாங்க, அருவாள் வச்சிருந்தாங்க, குதிரை வச்சிருந்தாங்க, இவங்க வச்சிருந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன 1% இருக்கக்கூடிய மக்கள் 98% மக்கள் மறுத்தி அவங்க கோயிலாம் இடிச்சு அவங்களை கற்பழிச்சு அவங்களை கொள்ள நடக்குமா? நம்ம அறிவு ஏற்றுக்கிறதா? இப்படி நம்ம காலத்துல ஒத்துக்கிறோமா? நீங்க விடுவீங்களா? உங்க ஊர்ல ஒரு கோயில திருவிழாவில் ஏதாவது பிரச்சனை வந்தா 50 பேர் திறந்து அடிக்க வந்துருவீங்க. எங்க பள்ளிவாசல பிரச்சனை 20 பேர் வருவாங்க, ரோட்ல வந்துடுறான். வழிபாட்டுல கையை வச்சா முஸ்லீம் போட்டுக்க மாட்டேங்கிறான், இந்து போட்டுக்க மாட்டேங்கிறான், கிறிஸ்தவன் போட்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப 3000 பள்ளிவாசல் இருக்காங்க. எப்படி நாட்டில் 8 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான். அப்ப கோயில்களை பிறகு கலவரத்தை தூண்ட நினைக்கிறதுனாலதான் இது பாபர் பள்ளியோடு நிற்காது. பாபர் பள்ளியை உங்க சொன்னபடி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்லிவிட்டால் அடுத்து என்ன வர? அடுத்து காசி இருக்கிறது, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது, அதுக்கு உள்ள கியான்வாபி மசூதி இருக்கிறது, அது விஸ்வநாதர் கோயில் சொந்தமானது, அது எங்களுக்கு தரணும். அப்புறம் மதுரை இருக்கிறது, அது மதுரையில் உள்ள பள்ளிவாசல் வரைக்கும் இருக்கிறது. லிஸ்டை போட்டு 3000 பள்ளிவாசல் எல்லாம் இந்த அப்பமாட்ட வசூல் பண்ணி கட்டினது, அதெல்லாம் முஸ்லீம் பண்டர்கள் இடிச்சு கட்டினதாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க வம்பு வளர்க்கறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த ஒன்றையே உறுதியா நின்றால்தான் நீதி உள்ளதை காப்பாற்ற முடியும். அதனால இத்தனை வருஷமா அந்த பாபர்லயே ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி கொடுத்துருந்தோம்னா அது அடுத்த வருஷம் பாபர் வசதி, அடுத்த வருஷம் அயோத்தி, அடுத்த வருஷம் கரைந்தூர் 2 பள்ளிவாசல், இப்படியே நாடு ரத்தக்கலை ஆகிட்டே இருக்கு. ஏன்னா வம்புக்கு செய்யறாங்க, நிஜத்துக்கு செஞ்சாதான் இப்ப பிரச்சனை தீருங்க. நீங்க அவ்வளவு பள்ளியும் கொடுத்துட்டாலும் அவங்க விட்டுவாங்க நினைக்கிறீங்களா? இன்னொன்னு உண்டாக்க ஏதாச்சும் பள்ளிவாசல் மட்டும் இல்ல, இந்த இதெல்லாம் அந்த வீடுகள்லாம் முஸ்லிம்கள் வீடுகள் இந்துக்கள் வாசி விட்டுதான் கட்டிக்கிட்டாங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. கரைந்தூரில் உள்ள எல்லா வீடுகளும் இந்துக்கள் இருந்த வீடுகள் தான், அது வரைக்கும் எடுத்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க. உறுதி செய்ய வேணுமா? வம்பு வளர்க்கிறதுக்காக வேண்டியே வாதம் வைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பணியக்கூடாது. அதனாலதான் இந்த பாபர் மசூதி மேற்கொண்டு நீங்க பார்க்கக்கூடாது. வம்புக்கு செய்யறாங்க, வீணுக்குன்னு செய்யறாங்க, நமக்குள்ள அண்ணன் தம்பியா வாழ்றதை கெடுக்கிறதுக்காக செய்யறாங்க, பொய்கள் மீது தங்களுடைய வாழ்க்கை நிறுவுறாங்க. இதுக்கு நம்ம யாரும் பணியக்கூடாது. இன்னும் நிறைய குருவான பாபர் மசூதி பற்றி ஒரு 2 மணி நேரம் அதை ராமர் கோயிலை பாபர் இருக்காரான்னு பேசியிருக்கிற ஒரு கேசத்தே இருக்கிறது. அது நிறைய ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அட்ரஸ் கொடுக்குறோம், சீடி கூட உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இருந்தா கேட்டது இந்த சீடி இருந்துச்சுன்னா வாங்கி இருக்காங்க, கேள்வி கேட்டு கொடுத்துருங்க. பாபர் ராமர் கோயிலை பாபர் இருக்காரா? அந்த கேசத்தை என்னுடைய பேர் மேரி. என்னுடைய கேள்வி இஸ்லாமிய சட்டப்படி சேவையுடைய கருத்தரிக்க ஏற்றுக்கிறீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. வணக்கம். அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா கேட்கிறாங்க. இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பதில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்கிறது. எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால், ஒரு ஆண் பெண்ணு சேர்றாங்க, அப்ப 2 பேரும் இணையும் போது அந்த கரு இயற்கையா உண்டாகணும். 90% மக்களுக்கு உண்டாகி போயிடும். ஒரு 10% மக்களுக்கு என்ன ஆகும் கேட்டா அவங்களுக்கு கருவுல உண்டாகாது. உண்டாகாம இருக்கிற காரணம் என்னன்னா, இவருக்கு ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்லை, இவருக்கு ஆண்மை இருக்கும். இவருடைய உயிரினங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது உயிரினம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். அது மாதிரி பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சரி மட்டும் இருக்காங்க, அதுவும் கரெக்டா இருக்கும். ஆனாலும் குழந்தை உண்டாகாது. இது ஒரு 5% இருக்கும். ஒரு 1-2% இவருக்கு நோய் வந்துடும், ரிப்போர்ட்ல ஒண்ணுங்களேன்னு வந்துடும். அவருக்கு இது செயற்கை முறையை ஒன்றும் பண்ண இயலாது, இயற்கை ஒன்றும் பண்ண இயலாது. அதை விட்டுங்க. சில ஆட்களுக்கு என்ன நடக்கும் கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு
அந்த விந்துல இருக்கக்கூடிய உயிரணு வந்து வேகமா நீச்சல் அடிச்சு போய் அந்த சினமுட்டையில ஜாயிண்ட் ஆகணும், கருமுட்டையில ஜாயிண்ட் ஆகணும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு சக்தி இருக்காது, பலம் இருக்காது. அதனால போகும்போது வேகமா போயிடணும். அந்த வேகமா அது போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும். உடனே போய் அந்த சமயமுட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நீங்குதல், அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமையானால் அவங்களால் என்ன செய்ய முடியாது, குடும்ப வாழ்க்கையில சேருவதன் மூலமாக குழந்தை வந்து ஜனிக்க முடியாது. இப்படியானவர்கள் என்ன செய்வாங்க கேட்டா, இந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதுல உள்ள உயிரினங்களை பிரித்து அந்த உயிரினங்களை வந்து கருவறையில வந்து ஊசி மூலமா வேற முறைகளை என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வாழ்க்கையை சேர்ந்திருக்க மாட்டாரு, இவருடைய விந்துதான், இவருடைய வாரிசு தான் அது அப்படிங்கிற முறையில் உருவாக்குவாங்க. இது வந்து இஸ்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கல. ஏனென்றா அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரினு தான் கிடைக்கிறது. கணவனுடைய உயிரினு மூலம் பிறக்கும்போது அவன் புள்ள, அவன் தான் வாரிசு, அவன் தான் அப்பன், அவன் சொத்துல பங்கு உண்டு, ஒரு மாதிரியான விவரங்கள்லாம் அதெல்லாம் வரும். இது ஓகே. அதே மாதிரி வந்து கற்பப்பை இருக்குங்களா, அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும். ஆண்ட எல்லாம் கரெக்டா இருக்கும். கற்பப்பையில வந்து வீக்னஸ் ஆகிருந்தால் அந்த துவக்க காலத்துல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். கற்பப்பையில ஒரு காலகட்டத்துக்கு கூட ஒட்டிக்கணும். இந்த கற்பப்பையில இந்த கரு இருக்கிற கற்பப்பையில இருந்து வேகமா இடத்துல இருந்து வளர்ந்து நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்து என்ன ஆகும் கேட்டா அந்த கிரிப் இல்லாம வெளியே உருவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு டியூப்ல எடுத்து அந்த சிரமத்தை அந்த கரு சேர்ந்த டியூப்ல எடுத்து அது டெஸ்டிங் சொல்றாங்கல்ல, சோதனை குழாய், அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்ப்பாங்க. எந்த அளவுக்கு இருந்தால் கருவறையை ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு 40 நாள் அளவுக்கு வெளியில வளர்த்து அப்புறம் உடனே கருப்பையில வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த அடிப்பிடிச்சுக்கிறோம். இந்த சின்ன அடிப்படையில் கலந்து போகக்கூடியது கலந்து போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அது கருப்பையில வச்சுதான் சோதனை குழாயை பிள்ளைய பெறாது. சோதனை குழாய் குழந்தைங்க, சோதனை குழாயெல்லாம் குழந்தை பெற முடியாது. சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித உரு கொடுப்பதற்குரிய அம்சம் வந்து பெண்ணுடைய கருப்பையில தான் இருக்கிறது. அதுக்குள்ள கொண்டு அதை வச்சு அதிலிருந்து என்ன செய்வாங்க, பிரசவிக்க செய்வாங்க. இது தப்பு, தப்பு கிடையாது. என்ன தப்பு வரும் குர்ஆன்ல எங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள். நிலத்துக்கு இறைவன் ஒட்டுவான், அதுதான் மண்ணு நினைச்சிருக்கிறாரு. ஆம்பளை பொம்பளை மண்ணா நிலை விளைநிலமாட்டு எதுக்காக குர்ஆன்ல சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஆண் வந்து விதைக்கக்கூடியவனாகவும் பெண் வந்து அதை வாங்கி வளர்க்கக்கூடியவனாகவும் உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில் இந்த உதாரணம் வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்ல, அந்த புருஷனுக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளைய வராது. இப்ப எவனோ ஒருத்தனுடைய இந்த எடுத்து கொண்டு வந்து அது அந்த பெண்ணுடைய கருவில வளர்ந்தால் இவன் பிள்ளை எப்படி ஆகுவாது, இவன் எப்படி அது அப்பன் ஆகுவான்ற, இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறகு சொல்ல இயலுமா? அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தையாக ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும்? அந்த எவன் யாராவது இருக்கலாமே, அந்த எவனே யாரும் தெரியாது. முன்னாள் நம்பர் அயோக்கிய போய் ஏசிமை வந்து சினமுட்டை கூட எடுத்து விட்டுவாங்க, என்னோட ஆயிரம் போயிடலாம். அதனால நம்ம என்ன செய்ய, அது வந்து தவறான இதுக்கு வரும். பல கெட்டவங்க கெட்ட ஆளுடைய உயிர்களுக்கெல்லாம் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டா, இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும். அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும். இதனால பிள்ளை மேல இப்படி நான் பாசம் செலுத்துவோம், இப்படி பாசம் செலுத்துவான். அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கல என்று சொன்னால் அவன் கொண்டாட்டி பெற்றிருக்க காரணத்துக்காக அவங்களும் ஒதுக்குவான மனசு வருமா? வாரிசு முறை கிடைக்குமா? அன்பு செலுத்த ஏழுமா? இவன் வேண்டாம் அன்பு செலுத்திட்டு இருக்கலாம், நான் தானே பெற்றேங்கிறதுனால. ஆம்பளைக்கு எப்படி அன்பு வரும்? ஆம்பளைக்கு எதுனால அன்பு வரும்? நமக்கு நம்ம மனைவிக்கு இருக்கிற அந்த உயிரும் நம்ம உயிரினு நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் உருவாக்குறதுன்னு நினைக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மனைவியை நேசிக்கிறான், மனைவி குழந்தையை நேசிக்கிறான். இது கூடாது, இது கூடும், அது கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து நம்ம 2 பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில எத்தனை நவீன கண்டுபிடிப்புகள் நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம். யாரோ ஒருத்தருடைய கருவை கொண்டாந்து வைத்தீர்களே ஆனால் அது தேவையற்ற சட்டச்சிக்கலை உண்டாக்கும், உங்களுக்கு ஆரோக்கிய கேட உண்டாக்கும், எல்லா விதமான நோய் உள்ளவன்றிருந்து எடுத்து கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதை ஏற்பட்டு அப்படி சில பேருக்கு இவனுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு இருக்குவீங்க. ஒரு ஆம்பளைக்கு வந்து எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான்,
ரிப்போர்ட்ல நெல் வருது, உயிரணு இல்லேன்னு வருது. இப்ப பிள்ளை இல்லாம நாங்க இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால் இதை எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ. ஆனா இஸ்லாத்துல இது மேட்டரே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு குழந்தை தான் வேணுமா, உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போமா, நீ பிள்ளைய பெற்றுட்டு போ. அது இன்னொருத்தர் இந்த கொண்டாந்து வச்சு அப்படி சட்டத்துக்களை உண்டாக்குறதை விட என்ன பண்ணுது, இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இவன் அதுக்கான ஆண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருக்காங்க, ஆண்மையெல்லாம் இருக்கும். அந்த உயிரணுல சிவப்பணுக்கள் கம்மியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு குழந்தை தான் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு போ. எத்தனை பொம்பளை குழந்தை வேணும், 4 பிள்ளை பெற்று இருப்பா, அவளுக்கு குழந்தையே தேவையில்லை, அவளை போய் இவன் கட்டிட்டு போறான். குழந்தை பெற்றவ இருப்பாளா இல்லையா, எத்தனை விட இருப்பாளா இல்லையா, அவளை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு போட்டு குழந்தை சந்தோஷம் கொடுக்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறது நேற்று கிடையாது. அதனால கொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாட்டி என்ன செஞ்சுட்டு போ, அது பிள்ளைதான் வேணுங்கிறியா, இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ, இல்லைன்னா என்ன செஞ்சுட்டு போ, நீ வேற ஆளை கட்டிட்டு வேற ஆளை பிரிஞ்சுட்டு போங்க. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது. அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்டச்சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தனுக்கு கொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்பன்களை வாரிசு முறையை பெற்றுக் கொடுப்பது இருக்குது. அதுதான் பாதுகாப்பானது, அறிவுபூர்வமானதுனால இந்த முறையை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அடுத்து உங்களுக்கு கையில ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குது, அது தயவுசெய்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மணி 2. அஸ்ஸலாமு அலைக்கும். 10 மணி முதல் 2 மணி வரை நேரடி கேள்விப்பல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று நாம் அறிவித்திருந்தோம். உங்களுக்கு அறிவித்த பிரகாரம் இந்த நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 2 மணியை தொட்டுவிட்டது. இங்கு வயதானவர்களும் வாலிபர்களும் பெண்களும் அதிகமாக பங்கெடுத்திருக்கின்றீர்கள். உரிய நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்கள் இருப்பீர்கள். இல்லை நாங்கள் கட்டாயமாக கேள்வி கேட்டே ஆக வேண்டும், அதற்காகவே புறப்பட்டு வந்திருக்கிறோம், எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்ற ஆர்வத்தோடு வந்ததும் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் அதாவது குறித்த நேரம் முடிந்துவிட்டது, அதனால எங்களுக்கு பசி தாங்கிக் கொள்ள முடியல, நாங்கள் வெளியூருக்கு போக வேண்டியிருக்குது என்று எண்ணக்கூடியவர்கள் இத்தோடு இந்த கேள்வி மிச்சம் உள்ளவங்களை கேள்வி மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. சரி, ரூம்ல வச்சு பதில் பண்ணி போட்டு வைப்போம். சரி, கேள்வியா ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவோம். 10 நிமிஷம் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம். ஆதலால் கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்களுடைய ஆர்வத்தை நாங்கள் நிச்சயமாக இங்கு நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை. அவர்களுக்காக வேண்டியும் இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கு ஒரு வசதியை செய்து கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கேட்க வேண்டும் என்று வந்தவர்கள் உங்களுடைய கேள்வியை இங்கேயே நீங்கள் ஒலிபெருக்கியில் கேட்டு அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் இது தொலைக்காட்சியில் வருகிற போது சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் இதற்கு பதிலை என்ன செய்வார்கள், தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொள்ளலாம். இமயம் என்கிற தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால், இறைவன் நாடினால் இது 25ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. இமயம் என்கிற தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி வர இருக்கிறது. எனவே அந்த கேள்வி கேட்க வேண்டும், நாங்கள் இதற்கு புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்று ஆர்வப்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய கேள்வியை இந்த ஒலிபெருக்கின் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்கள் பதியலாம். அதை நீங்க என்ன செய்வாங்க, நீங்க வீடியோவில் பதிஞ்சு வைத்துக்கிடுவாங்க. டிவியில ஒளிபரப்பும் போது இமயம் என்கிற தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்வி அதற்கான பதில் இரண்டுமே என்ன செய்யும், ஒளிபரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அந்த சகோதரர் அதாவது அசோக்குமாரா புளியங்குடி இஸ்லாத்துல நல்ல கொள்கைகள் எனக்கு 2 மூணு பிடிச்சிருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்துல் கலாமே வரிசையில நின்று தொடங்கும் வாங்க சொன்ன அவர் லேட்டா வந்தாருன்னா பின்னால இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தாப்புல நம்ம ஒவ்வொரு உணவு உண்ணும் போது அதை அதுக்கு பேர் பிஸ்மின்னு நினைக்கிறேன், அதை சொல்லிதான் சாப்பிடணும். இறைவா எனக்கு எப்போதும் இந்த மாதிரி உணவு கொடுங்க, அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தாப்புல வசதியான வியாபாரிகள் அவங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதை நான் இதாவட்டா உள்ள ரசிக்கு போன நண்பர்கள் கூட செய்ய மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா செய்யணும். அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு.
இருக்கீங்க, இது உங்களுக்கு சட்டமா இருக்கிறதா? அடுத்து இன்னொரு கேள்வி, அது ஏற்கனவே சகோதரர் கேட்ட கேள்விதான். இந்த ஜம்ஜம் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஹஜ்ஜி போய் எனக்கு கொடுத்தாரு, பேரிச்சம்பளமும் அந்த நீரும் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இவாவத்தா ஒருத்தர் துவா செய்து ராகி சேமியா கொடுத்தா கூட, ராகி அந்த கொடியை கொடுத்தா கூட அது ராகி தான் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வெளியில இருக்கிற வாழைப்பழத்திற்கு வருமாறு கேட்கணும். பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் அமைதியா இருங்க, கேள்வி கேட்கிறாங்க, அமைதியா இருங்க. சட்டப்பையில இருந்த பென்சிலை வச்சு ஒரு அப்பாவி தமிழ எழுதின லெட்டரோட பதிவு நீங்க வீட்டுல வச்சு படிச்சு பாருங்க. நம்ம தமிழங்க உணர்வு நமக்கு வேணும். ஒரு முஸ்லீம் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட போது எங்க புளியங்குடியில ஒரு எழுச்சி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்ட முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதே என் தமிழன் செத்து கொண்டிருக்க போது அந்த அதே எழுச்சி இல்ல. அதை நீங்க ஏற்படுத்தணும். இதை நீங்க மற்ற எல்லாருக்குமே கொடுங்க. உங்க தௌஹீத் ஜமாத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு இலங்கையில ஒரு அரசியல் ரீதியா வரும் போரோ வந்தோ, அது இலங்கையோ தமிழ்நாடோ, ஒரு மனிதாபிமான நேரத்தில் அங்க போற நிப்பாட்டம் நீங்க வலியுறுத்துங்க. ஒரு பெரிய பெரிய ஆளுகள் மூலமா நீங்க மூவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப வீட்டியார் முருகேசன், நான் தேசிய நிறுவனத்தில் உள்ளவன். இங்க நீங்க எல்லாருமே எனக்கு மாமா மாதிரி. நம்மளுடைய உறவு முறைகள்ல மாமா, நான் உங்களுக்கு மாமா, நீங்க நான் மருமகன். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் நான் பிறந்தது இந்து மதத்தை பிறந்திருக்கேன். நான் நான் எங்களுடைய கோயில்ல பாபரை வச்சிருக்கிறோம். நாங்க போறோம், நான் பள்ளிவாசலுக்கு வரேன். நான் பள்ளிவாசல் வரேன், சலாம் வணக்கம் சொல்லுவேன். எங்க இந்து மதத்தில் போறாமே வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் தலையை மட்டும் ஆட்டி போறீங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதன் சலாம் சொல்லும்போது இந்த சலாம் கூட சொல்ல முடியல. அது எப்படி ஒரு நியாயமாகும்? நான் எல்லா மதமும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், எல்லா மதம் வளர வேண்டும். ஆனால் ஒரு மதத்துக்கு வெளியாக மட்டும் இருக்கக்கூடாது என்று கருதக்கூடியவன். மதம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், அனைத்து மதமும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மதம் மட்டும் இருக்க வேண்டும், ஒரு மதம் மட்டும் வெளியாக ஆகக்கூடாது அவர் நினைக்கிறேன். ஆனா ஒரு மதம் மட்டும் ஒரு நம்பிக்கை நானே நினைக்கிறேன். பெரியவாரோ என்னமோ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஆர்வம் ஆரம்பிச்சுக்குது. அதை பற்றி கொள்ளுங்க. அதற்கு அடுத்தபடியாக தென்காசியில் நடைபெற்ற இதே ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்து ராஜ் டிவியில் அந்த ஒளிபரப்பு பண்ணாங்க, டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க. இதே போன்ற ஒரு நூலை 5 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு தமிழாசிரியர் சிவகிரி. இந்த நூல் என்ன சொல்கிறது என்றால் மும்மதமும் சம்மதம், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற 3 மதங்களை ஒப்பிட்டு எழுதப்பட்ட நூல். எல்லாருமே தவறு செய்றோம். இந்து மதம் அவங்க நூலைத்தான் போற்றி பேசுகிறது, நீங்கள் உடல் மதத்தை போற்றி பேசுகிறது, அவங்களும் அப்படித்தான். ஆனா நான் ஒருவன் தனி முயற்சி எடுத்து 3 மதங்களும் ஒன்றுதான் அடிப்படை கருத்துகளில் ஒன்று, அது பல நல்ல வேலைகள் இருக்கிறது என்று ஒப்பிட்டு எழுதப்பட்டதுனால இந்த 5 நூல்களையும் இந்த அரசாங்கம் நூலகங்களுக்கு வாங்கி ஒவ்வொரு நூலகங்களும் ஒவ்வொரு ஊர்களில் உள்ள கலைஞரானாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் 850 நூல்களை நான் ஆண்டுதோறும் வாங்கி அரசாங்கம் ஆதரவை எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் 10 நூல்கள் வரைக்கும் இந்த மும்மதமும் சம்மதம், முதல் நூலே மும்முத கதைகள் 2, 3 மும்முத போதனைகள், 4 மும்முத பொன்மொழிகள், 5 மும்முத நல்லிணக்கம், இன்னும் 5 பாகங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நான் கேட்க வேண்டும் என்றால் 100கணக்கான கேள்விகள் என்னால் கேட்க முடியும். 100கணக்கான செய்திகளில் நான் எழுதியிருக்கிறேன். ஐயாவர்களை இந்த நூலை அனுப்பி வைத்தேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, நான் வந்ததுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது நாகூர் போன்ற அடக்கத்தலங்கள் நீங்களே சொல்லுகிறீர்கள், அடக்கத்தலங்களை ஏன் வணங்கத்தக்க ஸ்தலமாக நீங்கள் ஏன் போற்றுகிறீர்கள்? இந்து மதத்திலே நீங்கள் இருக்குது, சமாதி அடக்கம் என்றெல்லாம் இருக்கிறது, இந்த பணியில் இருக்குது. அதே போல இந்து மதத்தை வழிபடுவது போலயே நீங்களும்
அந்த அடக்கத்தொழில்களை ஏன் வணக்கத்தொழில்களாக ஏற்று வழிபடுகிறீர்கள்? அது மூடத்தருமா, அது அறிவுரை செய்யலா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி. என்னுடைய கருத்தை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மிகப்பெரிய உலகு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த வள்ளுவன் தமிழ் கடவுள் அவர் சொல்லியிருக்கிறார். ஆதி பகவன் ஆரம்பித்ததுதான் உலகு என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இந்து மதத்திலே பிரம்மா, சிவன் ஆகியவர்கள் உற்பத்தி செய்த ஒரு மனிதர்களின் வழித்தோன்றல்கள் தான் மக்கள் என்று இந்து மதத்திலே சொல்கிறது. கிறிஸ்து மதத்திலே ஆதாம் ஏவாள் என்ற பெண்ணையும் ஆணையும் படைத்துதான் அதிலிருந்து உலகம் மக்கள் உருவாகினார்கள் என்று சொல்கிறது. இஸ்லாம் மதத்திலே அதைவிட ஒரு நாகரிகமாக ஒரு ஆணும் பெண்ணையும் மட்டும்தான் இறைவன் படைத்தான், அதில் இருந்துதான் உலக மக்கள் தோன்றினார்கள் என்று அந்த இரண்டு விட இஸ்லாத்திலே நாகரிகமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஆண் ஒரு பெண் தான் உலகத்திலே ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று மும்மதமும் சம்மதிக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மதங்கள் தோன்றின? அது ஒரு சிந்தனைக்குரியதாகும். அதே நேரத்திலே உலகத்தில் உள்ள மனித பிறகு எல்லோரும் என் சொந்தங்கள், ஒரே ரத்த வாசம் உள்ளவர்கள், ஒரு ஆணின் பெண்ணின் உள்ள ரத்தத்தில் உள்ளவர்கள் தான் நாம் எல்லோரும். மதம் என்பது இடையிலே அந்தந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டவர்களாகவும் ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்காகவும் ஒரு கூட்டு சேர்வதற்காகவும் ஏற்றப்பட்டதுதான் மதம். எனவே உலகில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் ஒரு இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் பெண்ணின் மக்களே என்பதுதான் உண்மை. இது எல்லா மதமும் ஒத்துக்கொள்கின்றன. எனவே ஒரு மதத்தையும் வளர்ச்சிக்கும் பாடுபடுவதை உலகின் எல்லா மக்களும் ஒரு தாய் தந்தையில் வழிவந்தவர்களே என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்கூட இந்த தமிழ்நாடு ஜமாத் தயவுசெய்து தமிழில் எழுதும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமாகவும் பேரவையில் அண்ணா சொன்னது போல் கடமை கண்ணியின் கட்டுப்பாடோடு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு இந்த கூட்டத்தில் சேர்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்கள் என்னை இருக்கிறது. எனவே நான் நேராக நீங்கள் இந்த கருத்தை நாம் எல்லோரும் ஒரு மனிதன் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான், எம் மதமும் கிடையாது என்று நீரோட்டு பெரியவர் சொன்னது போல மதம் கிடையாது. நாம் மனிதர்கள், ஒரு தாயின் தந்தைக்கும் உள்ள பிள்ளைகள். நம் உடம்பில் ஓடும் அத்தனை மதங்களுக்கும் ஒரே ஜாதி, ஒரே மனித ஜாதி தான். அதோடு நம் தமிழ், நாம் பேசுவது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் பேசுவது எனக்கு தெரிகிறது. ஆக தமிழ் தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே நீங்கள் இந்த அறிவுசால் நீங்கள் இந்த ஒற்றுமையை காக்கும் கட்டுப்பாடோடு இருக்கிற இந்த கூட்டம் இந்த கருத்தை உலகிற்கு எடுத்து சொன்னால் உலகம் இந்த ஜாதி மத வேறுபாட்டை, மத கலவரத்தை ஒடுக்கும், மக்கள் வாழ்வதற்கு நல்ல வழிவகுக்கும். இதை சற்று சிந்தித்து செயல்பட உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாராயணன், அரசு மேல்நிலைப்பள்ளி காட்சியகத்திலிருந்து வாரேன். நான் குரானை படிச்சதில்லை, ஆனா புத்தகத்துல பாட புத்தகத்துல இருக்கு முக்கிய 5 குரான்ல உள்ள முக்கிய 5 கொள்கைகள். அதை படித்தாலே ஒரு மனிதன் நல்ல மாமனிதனா வருவாங்கிறது வந்து உறுதி. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பலன் என்பது போல ஒரு நல்ல மனிதனா வாழ ஒரு இது. நான் கேட்க வந்த கேள்வி 8வது கேள்வி கேட்ட நண்பர் கேட்டாரு. அது சம்பந்தப்பட்ட கேள்விதான். குரான்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு உள்ளதா? உதாரணத்திற்கு ஒரு ஆண் 5 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதில் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் 5 ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அது அந்த மாதிரி வாசம் வரலாமா? ஒன்று. 2வது, பள்ளிவாசல் ஆணும் பெண்ணும் தனித்தனியாக தொழில் நடத்துறாங்க. ஆனா இந்துக்கள்லயும் கிறிஸ்டின்லயும் கோயிலையும் சர்ச்சிலையும் ஒன்று போல சாமி கும்பிடுறாங்க. உங்க ஊர்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பேசட்டு ஆனால் நீங்கள் போய் சண்டை முடியுங்கள். அதற்கு காரணம் ஈரான், பாகிஸ்தான், பாலஸ்தீனம் இந்த நாடுகளில். இந்த நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் முஸ்லீம்களுடன் ஏகப்பட்ட நாடுகளை அமைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளோடு தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக இனி ஒரு கேள்வி. பெண்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீர்கள்.
பட்டம் வாங்கிவிட்டார். துபாயில் பெண்கள் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கும் தங்களுடைய பணியான வேண்டுகோளை